திரைப்படம் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது எங்கே தொடங்குச்சு? படம் பார்க்க போயிருந்தோம். 5ஆம் கிளாஸில் படம் பார்ப்போம். அதான் படம் எடுக்கணும்னு தோணுச்சா? அதான் எடுக்கணும்னா அது என்ன படம்னு எனக்கு இன்ன வரைக்கும் நானும் ரொம்ப நாளாக ரியலைஸ் பண்ண பார்க்குறேன். அது என்னன்னா அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து பயங்கரமாக சிரிக்கிறோம், எல்லாரும் சிரிக்கிறோம், ஒரு இடத்துல அழுகுறோம், ஒரு இடத்துல கோவம் வருது ஒரு கேரக்டர் மேலே. இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அப்போ அந்த ஹீரோ மேலே ஒரு இது வந்துக்கிட்டே இருக்குது, ஹீரோப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் அப்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது, இல்லையே ஹீரோவை தாண்டி நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு அங்கே ஆல்ரெடி ஒருத்தன் டிசைட் பண்ணுறான். லைக் ஒரு காட் மோடில் இருந்து அங்கே ஒருத்தர் டிசைட் பண்ணுறாரு, நீ இப்போ இந்த இடத்துல சிரிக்கணும், நீ இந்த இடத்துல அழுகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிசைட் பண்ணுறாரு. அது ஆனால் புரியுது உங்களுக்கு அப்போ? எனக்கு அது அப்போ புரிஞ்சுது. சரி, அது புரிஞ்சோன்னா எனக்கு செம மேட்டராக இருக்கே அப்போ அப்படின்றப்போ தான் நான் சரி நம்மளும் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6th ஷார்ட் ஃபிலிம்லாம் சொல்ல முடியாது, பட் ஒரு பழைய கேமரா என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்துச்சு. அப்போது அதை வச்சு நாங்கள் வந்து சும்மா அவங்கள ஓட விடுறது, நடக்க விடுறது, இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து டிவியில் ஒயர் ப்ளே பண்ணி பண்ணால் அது அப்படியே நெக்ஸ்ட் ஒரு கிளிப்பாக ப்ளே ஆகும். ஸோ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதான் எடிட்டிங். ஓகே, ஒரு கிளிப், செகண்ட் கிளிப், தேர்ட் கிளிப், ஃபோர்த் கிளிப், அது அப்படியே ஆர்டராக பார்ப்போம். நான் அப்போ நாங்கள் ஆர்டர் தான் ஷூட் பண்ணோம். அதை பார்த்து நாங்களே சந்தோஷப்படுவோம், எடுத்து சீன் அது அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதை எடுத்து முடிச்சோன்னே இது அப்படியே இந்த கண்டினியூவாக ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருந்துச்சு.